கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குறாங்க. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வாழ்க்கையில இங்க இருக்கிற யாருக்குமே கண்ணீர் வந்ததே இல்லை, கஷ்டம் வந்ததே இல்லை என்று சொல்ல முடியாது. கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் செய்கிறது, வேதனைகள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அப்படியெல்லாம் வந்தாலும் நான் ரட்சிக்க வருகிறேன் என்கிறார். ஆகவே அது மாத்திரம் நமக்கு ஒரு நம்பிக்கை. இயேசப்பா நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஒரு நாள்ல அவரோடு சந்தோஷமான இடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம் தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இப்போதும் கூட
நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நீ அப்படித்தான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிய தேவன் வாக்கு மாறாமல் இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே ஆவியாக பிரசன்னமாக இருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதை நாங்கள் உணர்வுடியாக உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருமையாக ஜெபிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து வருகிறவர்களை சீக்கிரமாக அழைத்து வருமையாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக உங்களுக்கு கெஞ்சுகிறோம். நீ பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவியில் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார், மோட்சம் மாற்றித்தார். இயேசுவின் இனி நாமத்திலே எஞ்சி கேட்டுக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த 40 நாட்கள் வேதாட்சியை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறினார். ஏறி ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். இது நமக்கு ஒரு முன்மாதிரி. இயேசு அவருடைய மாதிரியை பின்பற்றும்படியாக நமக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த 40 நாள் வேதாட்சியின் ஒரே தலைப்பு என்னவென்றால் மலை மேல் ஏறும் அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மலை மேல் ஏறும் அனுபவம் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். மலை மேல் ஏறும் அனுபவம் என்றால் மலை மேலத்தான் ஏற வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. இயேசு மலை மேலும் ஏறி ஜெபித்தார். வனாந்தரமான இடங்களில் சென்று ஜெபித்தார். இயேசு அங்கே கெத்செமனே தோட்டத்திலும் ஜெபித்தார். சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே அங்கே தொங்கிக் கொண்டு அப்படிப்பட்ட வேதனையில் கூட அவர் ஜெபித்தார். இயேசுவின் வாழ்க்கையெல்லாம் ஜெபமாக இருந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையை கூட எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபம் என்றால் தேவனோடு ஐக்கியமாக இருப்பது, தேவனோடு உரையாடுவது, உதவாடுவது, சஞ்சரிப்பது. ஆகினாலே நாம் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதற்கு மறந்தாலும் ஜெபிக்க மறக்கவே கூடாது. அங்கே மோசே அடிக்கடி மலை மேல் ஏறினார், இறங்கினார், மலை மேல் ஏறினார், இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அதனால இந்த 40 நாள் வேத ஆட்சியில மோசே மலை மேல் ஏறினதினாலே அவருக்கு கிடைத்த பலன்கள், மலை மேல் ஏறி அவர் புசியாமலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவனோடு ஐக்கியமாய் உறவாடி கொண்டிருந்தார். அப்படி இருந்தபடினாலே கர்த்தர் தமது ரகசியங்களை வெளிப்படுத்தினார். கர்த்தரோடு யார் நெருங்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அந்த 12 சீஷர்களே எல்லாரும் இயேசுவோடு தான் இருந்தார்கள், நெருங்கி வாழ்ந்தார்கள். யோவான் சீஷர் மட்டும் எப்போதுமே இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டே இருந்தான். அப்படி யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அதை இயேசுவோடு அவ்வளவு நெருங்கி வாழ்ந்தபடினால்தான் அந்த யோவானுக்கு
யோவானை வெளிப்படுத்தின விசேஷம், அநேக ரகசியங்கள் அதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால நாம் அதிகமாக தேவனோடு உறவாடினால், ஆகிய ஐக்கியமாக இருந்தால், தேவனோடு நாம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தால், தேவன் தமது ரகசியங்களை நமக்கும் வெளிப்படுத்துவார். ஆகையினால ரகசியம் நமக்கு தேவையான காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம், மக்களுக்கு தேவையான காரியங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். அதனால் நாம் தேவனிடத்திலே ஏற வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். உலகத்தின் தேவைகளை, மக்களின் தேவைகளை தேவனை தெரியப்படுத்த வேண்டும். தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அதனால நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களில் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார். மோசே சீனாய் மலையில் தேவனோடு இருந்த போது 10 கற்பனைகளை கொடுத்தார், நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார், ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று அங்கே வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் மோசே மலையில இருக்கும்போது தேவன் வெளிப்படுத்தினார். நாமும் கூட நாம் தேவ சமூகத்தை அடிக்கடி காத்திருக்கிறவர்களாக, ஜெபிக்கக்கூடியவர்களாக, தேவனோடு உரையாடுகிறவர்கள், உறவாடுகிறார்கள். ஏதோ ஒரு இடத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஜபம் எப்போதுமே ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முட்டி போட்டு ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நாம் எந்த இடத்துல சென்றாலும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஜப சிந்தையாக, கர்த்தரை நினைத்தவர்களாகவே இருக்க வேண்டும். அதான் ஜபம். ஆகினால நாம் ஜப வீரர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றால், மூச்சு எப்படி இழுக்கிறோம், எப்படி மூச்சு வெளிவிடுறோம். ஜபமே ஜெயம், ஜபமே ஜீவன், ஜீவன் அதான் உயிர், அதான் உயிர் நாடி என்று சொல்கிறோமே. அது போல நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியே இருக்கிறோம். இது எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் செய்கிறோமா, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் நிறுத்தி கொடுக்கிறோமா, அது தூண்டும் போது மூச்சு இழுக்கிறது விழுதா நிறுத்தி விடுகிறோமா? இல்லை, இடைவிடாமல் இது நடந்து கொண்டே எப்படி இருக்கிறது. அதுபோல நாம் கூட இடைவிடாமல் தேவனோடு ஒரு தொடர்பு, ஒரு உறவு, ஒரு சஞ்சரிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நினைவாகவே நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவன் நமக்கு முன்பாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மோசே மலை மேலே தேவனத்தில் இருக்கும்போது 10 கற்பனைகளை கொடுத்தார். இங்கே சாட்சியின் பலகைகள் என்று சொல்கிறது, அதுதான் 10 கற்பனை. சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விருதினால் எழுதப்பட்ட கற்பனைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். 10 கற்பனைகள், கட்டளை, 10 commandments. இது எதுக்காக கொடுத்தார்? கர்த்தர் நம்மை அடக்கி ஆள்வதற்காக அல்ல, நம்மை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, நாம் நம்முடைய நன்மைக்காக. சட்ட திட்டங்கள் எல்லாமே நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். ஆகினால சீனாய் மலையில மோசேக்கு தேவன் 10 கற்பனைகளை கொடுத்தார். இது இந்த
நாம் எல்லாத்தையும் வாசிக்கிறோம், எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த 10 கற்பனைகளிலே 4வது கற்பனை என்ன? 4வது கற்பனை ஓய்வு நாள். ஓய்வு நாளை குறித்து விசேஷித்த வகையில் 10 கற்பனை கொடுத்தாலும் கூட இந்த ஓய்வு நாளை குறித்து விசேஷித்த வகையிலே நீண்ட வசனங்களாக அதை சொல்லி வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 12 முதல் நான் வாசிக்கிறேன். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி விட்டுவிட்டு இருக்கலாம். ஆனால் எவ்வளவு நேரம், எவ்வளவு வசனங்கள் அதை பற்றி விளக்கமாக விவரமாக சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குறைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்வு இருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறைதோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கபடி அதை கை கொண்ட கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். இப்படி இந்த 10 கற்பனைகளை இங்கு சொல்லாமல் 10 கற்பனைகளை வந்த 4ஆம் கற்பனை மட்டும் விசேஷித்த வகையிலே சொல்லுகிறார். 2 முறை இந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். முதல் முறை 10 கற்பனை கொடுத்த போது மோசே அதை உடைத்து போட்டார். அதனால மறுபடியும் இன்னொரு முறை யாத்திராகமத்திலே 20ஆவது அதிகாரத்திலே அந்த 10 கற்பனை தருகிறார். மறுபடியும் உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த 10 கற்பனை திருவுருவமாக தருகிறார். இங்கே நீங்கள் அந்த 10 கற்பனைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், யாத்திராகமம் 20ஆவது அதிகாரத்தில் அந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் சொல்லும் போது, முதல் கற்பனை 3ஆம் வசனம், என்னை உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கற்பனை 4ஆம் வசனத்தில், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறது ஒப்பான ஒரு சொரூபத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாலும் அதிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உருவத்தை வைத்து வணங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி, ஒரு சொரூபத்தை உண்டாக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தோன்று கொள்ள வேண்டும். ஆகினால சொரூபத்தை உண்டாக்கக்கூடாது, உருவத்தை உண்டாக்கக்கூடாது, சிலையை வைத்து வணங்கக்கூடாது, படத்தை வைத்து வணங்கக்கூடாது. அங்கே இயேசு படத்தை வைத்து கூட வணங்கக்கூடாது, சிலுவையை வைத்து கூட வணங்கக்கூடாது. ஆகினால ஒரே வருஷத்தை சொல்லியிருக்குது. அப்புறம் 3வது கற்பனை
அது 7ஆம் வசனத்தில் உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறது தண்டியாமல் விடார். 4ஆம் கட்டளை தான் ஓய்வு நாள். அது 8ஆம் வசனத்தில் வருகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி மற்ற வசனம்லாம் ஒரே வார்த்தையில ஒரே வசனத்தில் அப்படி சொல்லி விட்டு விடுகிறார். அதன் பிறகு கூட பாருங்கள், அங்கே 12ஆம் வசனத்தில் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. 13ஆம் வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக. 14ஆம் வசனத்தில் விபசாரம் செய்யாதிருப்பாயாக. 15ஆம் வசனத்தில் களவு செய்யாதிருப்பாயாக. 16ஆம் வசனத்தில் பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 17ஆம் வசனத்தில் பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறருடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரையும் அவருக்கு அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனும் பிள்ளை யாரையும் இச்சையாக இருப்பாயாக. இப்படி மற்ற எல்லா கட்டளைகளையும் சுருக்கமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த ஓய்வு நாள் கட்டளை மட்டும் பாருங்கள், அங்கு 8, 9, 10, 11 ஆகிய 8, 9, 10 4 வசனங்களில் அவ்வளவு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகியால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்படி இந்த ஓய்வு நாள் அந்த கட்டளை மட்டும் நீளமாக சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ இன்னைக்கு வாசித்த பகுதியை விட 31ஆம் அதிகாரத்தில் வேற கட்டளைகள்லாம் சொல்லாமல் அந்த ஓய்வு நாள் கட்டளை அப்படிதான் என்ன அர்த்தம், இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? ஓய்வு நாள் எல்லாம் முக்கியம்தான், எல்லாமே முக்கியமான காரியங்கள். கர்த்தர் சொல்கிறது எல்லா கட்டளைகளும் முக்கியமானது, கடைபிடிக்க வேண்டியதுதான், நாம் ஆசரிக்க வேண்டியதுதான். அதிலே ஓய்வு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஏற்றால் ஓய்வு நாளை நாம் அதை அற்பமாக நினைத்து விடுகிறோம். மற்ற கட்டளை எல்லாம் பின்பற்ற நினைக்கிறோம். ஆனால் ஓய்வு நாளை பற்றி நாம் யோசிப்பதே கிடையாது. அதை நாம் மறந்து விடுகிறோம். ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் யோசிப்பதே கிடையாது. இப்படி நாம் செய்வோம் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அதை குறித்து அதிகமாக சொல்லி வைத்திருக்கிறார். அது ஓய்வு நாள். மற்ற கற்பனையெல்லாம் கைப்படணும், ஓய்வு நாள் மட்டும் வேண்டாம் என்று தள்ளிவிடலாமா? இல்லை, அதுவும் முக்கியம், அதுவும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதனால நம் கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் கடைபிடிப்பது அது வேற வித்தியாசம். புதிய ஏற்பாட்டிலே நாம் ஓய்வு நாளை கடைபிடிப்பது அது வித்தியாசம். அவ்வளவுதான் தவிர ஓய்வு நாளை கடைபிடிக்கவே கூடாது என்பதல்ல, அதை ஒதுக்கி விடுவதல்ல, விட்டு விடுவதல்ல. பழைய ஏற்பாட்டு உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே விபசாரம் செய்யாதிருப்பாக ஒரே வார்த்தை. ஆனால் இயேசு என்ன சொன்னாரு? விவசாயம் செய்யாதிருப்பாயாக என்று நீங்கள் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட தன் இருதயத்தில் விபசாரம் செய்தாயிற்று. அப்போ பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதை விட கர்த்தர் இயேசு கூட்டி அதிகப்படுத்தி அதை சொல்லுகிறார். அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு, புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது வேறு. வித்தியாசமா அந்த வித்தியாசம் தான் இருக்கிறது தவிர எதையும் ஒதுக்கிவிடக் கூடாது. ஆகினால நாம் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். ஓய்வு நாள் என்றால் அது எந்த நாள்? பழைய ஏற்பாட்டின்படி அது சனிக்கிழமை, புதிய ஏற்பாட்டின்படி நாம் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே பைபிளில் கிழமை எல்லாம் சொல்லப்படவில்லை. ஓய்வு நாளை குறித்து கூட கிழமை சொல்லப்படவில்லை. முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் இப்படி சொல்லப்பட்டது. 6ஆம் நாள், 7ஆம் நாள் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர கிழமை எல்லாம் சொல்லப்படவில்லை. ஆகினால கர்த்தர் சொல்லுகிறார், 6 நாட்களிலே எல்லாத்தையும் செய்து முடித்தால் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். கிழமை இல்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் ஓய்வு இருக்க வேண்டும். ஏன்? மனிதனுக்கு ஓய்வு தேவை. இது நம்ம வேதத்திலே சொல்லி இருப்பது உலகமெங்கும் இருக்கிறது. உலகத்தை எங்கே போனாலும் சரி, ஒரு நாள் ஓய்வு நாள், விடுமுறை. கர்த்தரை ஆராதிப்பது ஆராதனை. நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்கிறோம். யூதர்கள் சனிக்கிழமையிலே, முஸ்லிம் கண்ட்ரிகளிலே அவர்கள் வெள்ளிக்கிழமையிலே விடுமுறை, வெள்ளிக்கிழமையிலே. இப்படி வித்தியாசப்படுகிறது தவிர மற்றபடி ஆரம்பத்தில் 6 நாள் வேலை நாள், 7ஆம் நாள் அது ஓய்வு நாள். அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய சபைகளிலே கூட கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆராதனை. ஏன் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்கிறோம் என்றால், ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள், வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லி, வாரத்தின் முதல் நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால நாம் கூடி ஆராதிக்கிறோம். அதனால ஓய்வு நாள் நாம் ஆசைப்படுகிறோம். இன்றைக்கு இதை விட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு ஓடுகிறார்கள். கர்த்தர் சமூகத்தில் வராதபடிக்கு, ஆலயத்துக்கு வராதபடிக்கு வேலைக்கு ஓடி விடுகிறார்கள். நான் சொல்வது, ஆலோசனை சொல்வது என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகவே கூடாது. என்ன சொல்றாங்க? ஞாயிற்றுக்கிழமையே வேலை வச்சிருக்காங்கய்யா, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்? பர்மிஷன் கேளுங்க. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போனேன் சார், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு பர்மிஷன் வேணும், சர்ச்சுக்கு போயிட்டு நான் வேலைக்கு வந்தேன், பர்மிஷன் கேளுங்க. அப்படி கேட்கும்போது நிச்சயமாக பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒருவேளை பர்மிஷன் கொடுக்கவில்லையா, அப்படிப்பட்ட வேலை நமக்கு வேண்டாம். தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது கூடாத வேலை, அது தேவனுக்கு பிரியமானதல்ல. நீ ஜெபம் பண்ணு. இந்த வேலையை விட அதிக சம்பளத்தில் நல்ல வேலை ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஆலயத்துக்கு வருகிற மாதிரி ஒரு நல்ல வேலை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் அநேகருக்கு ஆலோசனை சொல்வது உண்டு. அப்படியும் செய்திருக்கிறார்கள். அதனாலே நன்மையும் பெற்றிருக்கிறார்கள். ஆகினால நாம் கர்த்தரை ஆராதிப்பது மிக மிக முக்கியம். ஆனால் அநேக ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் வைக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை தான் காது குத்துட்டு பல காரியங்கள் செய்வது,
மஞ்சள் நீராட்டு, இப்படிப்பட்ட காரியங்கள், பலவிதமான காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை வைத்துக் கொள்கிறார்கள். இந்துக்கள் செய்கிறார்கள், ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி வைத்துக் கொள்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை எந்த பங்கன் வச்சாலும் நான் போவதில்லை. சொந்தக்கார பங்கனா இருந்தாலும் நான் போவதில்லை. ஆகினால அப்படிதான் அவசியமாக முக்கியமாக போவதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு நான் போகவே போவதில்லை. நான் பிளைட்ல டிராவல் பண்ணும்போது கூட ஞாயிற்றுக்கிழமை டிராவல் பண்ற மாதிரி டிக்கெட் போடவே மாட்டேன். எங்கேயாவது ஆராதிக்க வேண்டும். இங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா சர்ச்சைக்கு போகணும். நம்ம சர்ச்சைக்கு தான் இல்லை, நம்ம சர்ச்சைக்கு வர முடியாது, தூர தேசத்தில் இருக்கிறோம், வர முடியாது. அப்ப என்ன செய்வது? அங்க இருக்கிற ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு ஒருமுறை நம்ம சபையில் எதுவுமே இல்லை, அது ஒரு கத்தோலிக்க சர்ச் தான் இருந்தது. அந்த கத்தோலிக்க சர்ச்சுக்கு நான் போயிட்டேன். கத்தோலிக்க சர்ச்சில் அவங்க விக்கிரகத்தை வணங்குகிறார்கள், சிலையை வைத்து வணங்குகிறார்கள். அதை நான் போய் வணங்கல. நான் கத்தோலிக்க சபையில் போய் உட்கார்ந்து அமைதியாக தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து தியானம் பண்ணிக்கொண்டு ஜபம் பண்ணிக்கொண்டு நேரத்தை செலவிட்டேன். அதனால கர்த்தரை ஓய்வு நாளை ஆராதிப்பது, ஆசரிப்பது முக்கியம். அதை விட்டுவிடவே கூடாது. ஓய்வு நாள் ஆசரிப்பதனாலே நமக்கு என்ன நன்மை, என்ன பிரயோஜனம்? அதில் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அதில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அங்கே ஏசாயா 58வது அதிகாரம், ஏசாயா 58 13, 14 ஆகிய 2 வசனங்களை வாசிங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அதனால சிலர் நான் திரிநர் சர்ச்சில் போய் ஆராதனை நடத்தி கொண்டு வருகிறேன். அந்த திரிநர் சர்ச்சு ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பார்த்த செல்வன் தேவை மறித்து விட்டால் அதை நடத்துவதற்கு ஆள் இல்லாதபடினாலே நான் தான் அதை ஒவ்வொரு நாளும் போய் பைபிள் அங்கேயும் போய் எடுக்கிறேன். ஆராதனை வாரம் போய் அங்கே நடத்துகிறேன். நான் தான் அதுக்கு பாஸ்டராக இருந்து அதை நடத்தி கொண்டு வருகிறேன். அங்கே சபை மக்கள் சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க, சில நேரத்தில் வராங்க, இன்னும் போகிறாங்க. நான் போய் விசாரிப்பேன், ஏமா வரல, எப்பா வரலன்னு சொல்லி கேட்டால் அங்கே இந்த சொந்தக்காரங்க ஒரு காரியம் பொண்ணு பார்க்குற விஷயமா போயிருந்தோம், மாப்பிள்ளை பார்க்குற விஷயமா போயிருந்தோம். இப்படி ஏதாவது ஒரு கதை சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்டிப்பாக நான் சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை போகவே கூடாது. அலைக்கு வந்துட்டு போகும், அலைக்கு வந்துட்டு அது போயிருப்போம். நான் வராம தேவனை ஆராதிக்காமல் விட்டுவிட்டு கர்த்தரை அசட்டைப்படுகிறார். கர்த்தரை வார்த்தையை அற்பமாக எண்ணுகிறார். அதில் ஆசீர்வாதம் இல்லை, அதில் சாபம். இங்கே கர்த்தரை வசனம் சொல்கிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத. நம்ம இஷ்டமான வேலைகளை மற்ற நாளில் வைத்துக் கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைச்சது. உன்
காலை விலக்கி உன் வழியில் இப்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் சொந்த காரியத்தை பேசக்கூடாது. அங்கே பேசக்கூடாது. எவ்வளவு அங்கே கர்த்தருடைய வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லி வை. நம்முடைய நன்மைக்காகத்தான், நாம் நன்றாக இருப்பதற்காகத்தான். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி படி. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷித்தேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க அற்பமாக எண்ணக்கூடாது, அதை அசட்டை பண்ணிவிடக்கூடாது, அதை கடைபிடிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் வந்து வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை படிக்கிற பிள்ளைகள் பாட புத்தகத்தை கூட எடுத்து படிக்கிறது. நம்ம சபையில அநேக நாட்களுக்கு முன்பு ஜான் ஏப்ரஹாம் என்பவர் அடிக்கடி நம்ம சபையில வந்து தேவனுடைய செய்தியை கொடுப்பார். ஜான் ஏப்ரஹாம் என்பவர் செக்ரட்டேரியட்ல ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் இப்போதைக்கு அவர் நடத்திவிட்டார். ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தவர். ஆனால் நல்லா பிரச்சனை பண்ணுவார், நல்ல பைபிள் ஸ்டடி எடுப்பார். அவர் சொன்ன சாட்சி என்னவென்றால், என்னுடைய மகன் சாந்தி ஞாயிற்றுக்கிழமையில படிக்கவே மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை பாட புத்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டான், தொடவே மாட்டான். அதை நாளை கர்த்தருக்காகத்தான் செலவிடுவார். அதனால நடந்தது என்ன, அவர் டாக்டராக படித்தார்கள். அதில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆக பாஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். நாம் மதிக்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளையை மதிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்தில் போகாது. ஞாயிற்றுக்கிழமை யாரும் போகாது. ஞாயிற்றுக்கிழமை சிலர் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சர்ச்சைக்கா வாங்கன்னு கேட்டான். இல்லைங்களா, விருந்தாளி வந்துட்டாங்க, சர்ச்சைக்கு வாங்கலையா? விருந்தாளி வந்துட்டாங்கன்னா விருந்தாளி கூட்டிட்டு வர வேண்டியது. சர்ச்சைக்கு போய் ஜனமாவது கூட வரும். பைபிள் செக்ரட்டரி, மெட்ராஸ் பைபிள், நான் ரசிக்கப்பட்ட மெட்ராஸ் பைபிள் செக்ரட்டரி என்ன சொல்லுவாரு, ஞாயிற்றுக்கிழமை விருந்தாளி வந்தா நீ நல்லா கறி மீன் நல்லா செய்து போடுற, அதனால ஞாயிற்றுக்கிழமை பார்த்து உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை விருந்தாளி வந்தா அவங்க ரசம் சோறு போடு, அப்ப வரமாட்டாங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமையில நான் கர்த்தரை அறிவுறுத்துகிறேன். கர்த்தரை நாள் ஓய்வு நாள். ஜெபராஜ் இந்த சபையில ஒரு கமிட்டி மெம்பராக இருந்தார். அவர் மறைத்துட்டாரு தெரியல. அவர் மளிகை கடை வச்சிருந்தாரு. நான் அடிக்கடி போய் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை கடை தந்திருப்பார், ஞாயிற்றுக்கிழமை கடை வைப்பார். நான் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை கடை வைக்காதீங்க, அது நல்லது இல்லை, அது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துல, அதாவது மனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பம் கொடுத்தார், தினந்தோறும் அப்பம் கொடுத்தார். அது ஞாயிற்றுக்கிழமையில, அதாவது ஓய்வு நாளிலே அப்பம் கொடுங்க. 6 நாள் அப்பம் கொடுத்தார். ஓய்வு நாளில் அப்பம் பெய்யவில்லை, கொடுக்கவில்லை. அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார், 6வது நாளிலேயே 7வது நாளுக்கு சேர்த்து நீ அப்பம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 7வது நாள்ல அப்பம் கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்.
அதனால 6வது நாளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதுபோல ஆண்டவர் நான் நம்ம செய்ய வேண்டும் என்று ஜெபராஜ் அவர்கள் நான் சொன்னேன், பலமுறை சொன்னேன். அவர் கேட்காமலே அப்படி கடை திறந்து வைத்துக் கொண்டே இருந்தார். பிறகு என்ன அர்த்தம் தெரியல, கர்த்தர் எப்படி பேசினாரோ தெரியல. ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடிட்டு சர்ச்சுக்கு வர ஆரம்பித்து விட்டார். அது இப்போ அவர் சொன்ன சாட்சி, ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டிய ஜனங்கள் சனிக்கிழமையே வந்து வாங்கிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் கடை மூடுந்திருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை உயர்த்தினார் என்று அவர் சாட்சி சொன்னார். அதனால நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது அது ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் கர்த்தரை மதிக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழே கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம்.